இந்த குரு புஷ்ய யோகம் மிக 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 அதிகமான நல்ல பலன்கள் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகளில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு தான் ஜாஸ்தியாக பண்ண போகுதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடம் இருக்குது, வீடு இருக்குது, விற்கவே முடியல அப்படிங்கிற நிலைமையில இப்போ வித்தரலாம். கரெக்டாக ரிஷபத்தில் இருக்கிறவங்க இந்த 60 நாட்கள் நீங்கள் உபயோகப்படுத்திட்டீங்கன்னா எந்த விஷயத்த நீங்கள் ஆரம்பித்தாலும் அது பயங்கரமாக வெற்றி பெறும். அதனால் ஒன்று தான், இடமாற்றம் கண்டிப்பாக நடந்தே தீரும். சுய தொழிலுக்கான நேரம் தான் இது. குரு எப்போ சனியை டச் பண்ணுறானோ, சனின்னா தொழிலுக்காரன். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம்மா. அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான அற்புதங்கள் கொடுக்க இருக்கு? ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம், இனிய நமஸ்காரங்கள். எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இந்த 60 நாட்கள் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் உருவாக்குங்கிறதுல நான் சொல்லலை. வேதாங்கம்னு சொல்லக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு மகா யோகம். ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகிறது ஆரம்பிச்சிருச்சு. வி ஆர் லேட் பை 2 days அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே அஸ்ட்ராலஜியில் சனிக்கும் குருவுக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு விஷயம் உலகத்தில் நடக்குது அப்படின்னா சனியோடைய அட்டெம்ப்ட் இல்லாமல், சனியோடைய ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம், பார்வை இல்லாமல், சனியுடைய கோச்சார நகர்வு சம்மந்தப்படாமல் ஒரு விஷயம் நடக்காது. இப்போ குரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அதுவும் குரு இப்போ உச்சஸ்தானத்தில் நம்மளே பேசியிருக்கோம் நம்ம சேனலில், குரு எப்படிப்பட்ட நல்லது பண்ணுவாங்க. அதில் பூச நட்சத்திரத்தில் குரு போகும்போது அது பேர் குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவாங்க. இந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான யோகம். குரு இப்போ புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டார், விச் மீன்ஸ் ஜூன் 16th ஆகஸ்ட் 16th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 60 days 60 நாட்கள் பொற்காலம்னு சொல்லலாம். அதான் சொன்னேன், அற்புதங்கள் செய்யும் 60 நாட்கள்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னு கேட்டால் இதில் ஃபுல்லாகவே நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஏன்னா ஒரு வண்டி போய் நிற்குதுமா, அந்த வண்டியை தள்ளனா தான் அடுத்த லெவலுக்கு போகும். சரியா? இப்போ தள்ளக்கூடிய நிலைமைகளில் குரு உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், ஒருத்தர் வீடு கட்டணும். இப்போ நீட்டில் ஏகப்பட்ட பேர் கிளியர் பண்ணி லோக்கல்லையும் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். லோக்கல் நான் சொல்கிறது வெளி ஸ்டேட்லாம் போகாமல் இங்கேயே கிடைக்கும். குரு உள்ளே மாறிட்டார். குரு மாறுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் குரு உச்சஸ்தானம் பெறும்போது குழந்தைகளுக்கு சாதகமான விஷயமாக, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சாதகமான விஷயமாக, புரியுதா? இல்லைன்னா ஆசிரியர்களுக்கு சாதகமான விஷயமா. நீ நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கண்டென்ட்டாகவே இருக்கும். அப்போ குரு புஷ நட்சத்திரத்தை தாண்டாருன்னா இந்த 60 நாட்கள் ஏகப்பட்ட பேருக்கு 6 விதமான நல்ல பலன்கள் நடக்கும். 6 விதமான பலன்கள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ராசிக்கும். ஒரு சில பேருக்கு அருமையான ஒரு கோர்ஸில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு மெரிட்டில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேர் வீட்டுக்கான கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் எக்ஸிஸ்டிங் கடன் இஎம்ஐயை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி 6 விதமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். இதில் ஒரு 5 ராசிக்கு மட்டும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் இந்த ஒரு 60 நாள். அதே மாதிரி இந்த டைமில் ஆரம்பிக்கிறது எல்லாமே பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம், ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னாவே அது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி. ஒரு 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 இண்டஸ்ட்ரி நீங்கள் தொடங்குறீங்கன்னா இந்த டைமில் அது சராசரியாக ஒரு 12 × 5 × 5 இவ்வளோ வருஷங்கள் அதை தாங்குற மாதிரி, அந்த அளவுக்கு அவங்க வம்சாவளிகள் எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துகிற மாதிரி, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம். அதனால ஒருத்தருக்கும் ஒரு விதமான மாற்றங்கள் கொடுக்கும். நீங்க சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 60 நாட்கள்ல எந்த மாதிரியான அற்புதங்கள் நடக்குது? இந்த குரு புஷ்ய யோகம் மிக 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 அதிகமான நல்ல பலன்கள் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள்ல பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு தான் ஜாஸ்தியாக பண்ண போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா அடுத்த 60 நாட்கள் புஷ்ய நட்சத்திரத்தில், அதாவது பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடம் இருக்குது, வீடு இருக்குது, விற்கவே முடியல அப்படிங்கிற நிலைமையில இப்போ வித்தரலாம். முதல் விஷயம். ரெண்டாவது, ரொம்ப நாளாக உங்கள் பிரதருக்கு அல்லது உங்கள் சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, உங்கள் தலைமையில் தான் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, நீ தான் பார்த்து எதாவது பண்ணி வேடாப்பா, என்னால் முடியல, இவனுக்கு பார்த்து நான் மாடலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ உங்கள் சிஸ்டருக்கோ உங்கள் பிரதருக்கும் கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நிறைய பேர் வீட்டுக்கு மேலே, அதாவது நான் சொல்கிறது அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாளாக கனவுல இருப்பாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் பக்கத்தில் அந்த பாக்கம்னு ஏரியா இருக்கும், அதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடம். ஊரில் சொந்த ஊராக இருந்தால் ஒரு கொட்டை இருக்கும், ஒரு குளம் இருக்கும், ஒரு ஏரி இருக்கும். இந்த மாதிரி ஏரியா பக்கத்தில் கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஊர்லேயே வாங்கினாலும் கீழே கார் பார்க்கிங் போட்டு மேலே கட்டிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த சாஃப்ட்வேரில் வேலை போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கூடிய நிலைமைகளுக்கு அவங்களாம் புது ஒரு விஷயத்த ஆரம்பிப்பாங்க.
அவங்களா சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாவம், 2 பேர் பார்ட்னரோட ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுடைய நிலைமைகள் ஏற்படும். சொந்த ஊருக்கு திரும்பி போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இப்போ சொந்த ஊர்ல போய் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பாக வரும். 80% ஆஃப் த ரிஷபராசி நண்பர்கள் வெளியூர்ல ஆரம்பிச்ச அல்லது உங்க ஊர்லயே ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரட்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ஸ், ப்ரீ ஸ்கூல் மாதிரி வச்சு பண்றாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும். மெயினாக ஆடிட்டிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மீடியா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த டைம் பீரியட்ல புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான காலம் தான் இந்த 60 நாட்கள். கரெக்டாக ரிஷபத்தில் இருக்கிறவங்க இந்த 60 நாட்கள் நீங்கள் உபயோகப்படுத்திட்டீங்கன்னா எந்த விஷயத்த நீங்கள் ஆரம்பித்தாலும் அது பயங்கரமாக வெற்றி பெறும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு விஷயத்தை இப்போ ஆரம்பித்தோன்னா சாலிடாக 12x5x5 அவ்வளோ வருஷம் சாலிடாக உங்களுடைய வம்சாவளிகள் நடத்தும்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள்லேருந்து எல்லாமே செட் ஆகும். அதனால் ஒன்று தான், இடமாற்றம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த இடமாற்றம் வந்து நம்ம நன்மையை தரும். புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா, ரிஷபத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்குவாங்க. இந்த குரு வந்து எப்போ சனியை டச் பண்ணி புதனுடைய நட்சத்திர சாரத்துக்கு போகுதோ, அதாவது என்னென்னா இப்போ புக் பண்ணி டெலிவரி வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் நடக்கும். அதாவது இந்த 60 நாட்கள் தாண்டினதுக்கு அப்புறம் டெலிவரி நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல மார்க் வரும். அதே மாதிரி நிறைய பேரில் ஒரு ரிலாக்ஸிங் ஜோன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எக்ஸிஸ்டிங் லோன், மெயினாக வண்டி வாகனங்களுக்கான லோன், இல்லை நம்ம என்ன சொல்லணும், பெருசு பண்ணக்கூடிய எந்த லோனாக இருந்தாலும் சரி, வீட்டு பெருசு பண்ணுறீங்க, ஒரு அப்டேட் லோன் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த அப்டேட் லோன் மட்டும் கட் பண்ணும், குறையும். இது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் தான். கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகும் நினைக்கிறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகுமா? கண்டிப்பா ஆகும். எப்படின்னா, இப்ப அதே ஊர்ல இருக்கிற பொண்ணு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கிற பையன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். விச் மீன்ஸ் இந்த காலகட்டங்களில் பக்கத்து ஊர்ல இருந்து கிடைப்பான். மேபி ஒரு காஞ்சிபுரமோ அல்லது விழுப்புரமோ இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பையன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், ரிஷபத்தில் இருந்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச், அந்த 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி பக்கத்து ஊர்ல இருந்து வரக்கூடிய பையன், இல்லையா அவங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி ஆட்கள் மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கண்டிப்பா பத்திரிக்கை அடிக்கிறது உறுதி, அது நடந்தே தீரும், தைரியமா இருக்கலாம். வேலை வாய்ப்பை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு, இப்ப சுய தொழில் பண்றவங்களுக்கு அது சிறப்பா இருக்கும். சுய தொழிலுக்கான நேரம் தான் இது. ஏன்னா குரு புஷ்ய யோகத்துல முதன்மையான விஷயமே வந்து தொழில் ஆரம்பிக்கிறது. குரு எப்ப சனியை டச் பண்றானோ, சனின்னா தொழிலுக்கான காரகன். லக்னம் 3, 7, 11 கூடிய பாவகங்கள் எப்பெல்லாம் குரு போறானோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தரோட சேர்ந்து நம்ம சுய தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இப்போ கரெக்டாக குரு புஷ்ய யோகத்தில் கரெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி வரும். இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ரெடியாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இவர்கள் இன்னும் இந்த அதிர்ஷ்டங்களை அதிகரிக்க செய்ய எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? மெயினாக குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வரணுமா. குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வந்து அங்கே வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனைகள் செய்து அங்கே பால் பாயசம் வந்து இதாக கொடுப்பாங்க, அதாவது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து 4 பேருக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்தனம் டெய்லி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ரிஷபத்துக்கு சரியான ஒரு டைம் பீரியடில் தான் இந்த 60 நாட்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொல்லலாம். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார் இந்த காலகட்டம்? சரி, ரெண்டுமே இந்த அதாவது இன்பத்திரிகோணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இவருக்கு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 60 நாட்களுமே குரு புஷ்ய யோகமே பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கும். 80% சந்தோஷம், 80% பொருளாதாரம், அப்படி ஒரு பேக்கப் வந்து எங்கள் ரிஷபத்துக்கு இருக்க போகிறது. ஸோ மோரல்லஸ் இட்ஸ் குட் டைம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த அற்புதங்கள் கொடுக்கக்கூடிய 60 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜென்ரலா இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கா சார்? அதாவது இந்த 12 ராசிகளுக்குமே கூடிய கான்செப்ட் பார்த்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் படம் பார்த்தோம்னா இதில் மெயினான விஷயங்களே குரு புஷ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தோடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கிறதும், புதுசாக தான தர்மங்கள் செய்யறதுக்கும், குரு உபதேசம் வாங்குறதுக்கும், ஒரு யோகா ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். இந்த டைமில் குழந்தை பிராப்தமானால் கூட அந்த குழந்தை பெரிய அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த குரு புஷ்ய யோகம் கனெக்ட் ஆகும்போது வாழ்க்கையில் நான் பார்க்கறது கடன் தீரக்கூடிய காலமாக தான் நான் பார்க்குறேன். 12 ராசிகளுக்கும் ஒரு விதமான கடன் கண்டிப்பாக தீருங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியுது. அதே மாதிரி சனிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன், கர்மாவிற்கான காரகன். அப்போ புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான், இல்லை வேலை ஒன்று தொடங்குறாங்க, புது வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த 60 நாட்களில் நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். அதுக்கும் மேலே இதில் மெயினாக பார்க்க வேண்டியது தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவது. நல்ல பெரிய கோவில் சார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறோம், இந்த கோவிலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்கள் மினிமம் 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், கலியுகத்துக்கு முன்னாடி
அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம என்டையர் பாடி வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். உங்களுக்கான கர்மா கிளென்ஸ் ஆகும். பேசிக்கலாக எப்போ பண்ண கர்மாவோ நம்ம மூளை சரியாக வேலை செய்யாது. பாதி பேருக்கு டிப்ரெஷன் காலி ஆகக்கூடிய நேரமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குரு சனியை டச் பண்ணும்போது நமக்கு நல்ல புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங். அதனால சுவாமி கிட்ட போய் நிற்கும் போது நம்ம மூளை நல்லா வேலை செய்யும், கெட்ட எண்ணங்கள் வராது, மைண்ட் டிப்ரெஷன் ஆகாது. அதே மாதிரி ஜப்ப தப்ப அனுஷ்டானங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் அந்த குரு புஷ்யம். அப்போ ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம். ஓம் நம சிவாயா சொல்லலாம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிருஷ்ண ஜபம் பண்ணீங்கன்னா க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹா. இதெல்லாம் வந்து நம்ம ஜபங்களாக செய்யும்போது ஜபம் என்ன பண்ணோம், ஜபம் அப்படிங்கிறது மனசார நீங்கள் நாக்கு உதட ஒத்தாமல் வந்து நம்ம உள்ளே மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா உங்கள் சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி இஸ் பேசிக்லி கிளென்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். மைண்டில் கன்றாவியான எண்ணங்கள்லாம் வரும். இங்கிருந்து அங்கே குதிக்கலாமா, அவனை போய் அடிக்கலாமா, அவனை முடிச்சிடலாமா, இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே இறந்துரும், செத்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கெட்ட கர்மாங்கிறது எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணணுமோ அது கிளியர் ஆகும். இப்போ என்ன நடக்கும், கரெக்டான ஒரு கேம் பிளான், கரெக்டான ஒரு வேலைக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இது வந்து ரொம்ப குரு புஷ்ய யோகத்தில் தான தர்மங்களுக்கும், பெரிய பெரிய மகான்களை தரிசிப்பதற்கும், பெரிய பெரிய கோவில்களில் போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறக்கும், கோவில் கட்டுவதற்கான தான தர்மங்கள் பண்ணுறக்கும், வேத பாடசாலைகள் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் தான் இந்த குரு புஷ்ய யோகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா கடன் கண்டிப்பாக நிவர்த்தி. கண்டிப்பா சார், கண்டிப்பா மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் வந்து இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த பதிவு மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேற ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூமா, நமஸ்காரம்.